ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெல்லிங் பிஸ்னஸ். ரீசெல்லிங் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, எப்படி நம்ம பிராண்டை டெவலப் பண்ணணும், எப்படி நம்மளுடைய ப்ராடக்டை மக்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணணும், எப்படி எப்படிலாம் சேல்ஸ் பண்ணணும். மெயினாக இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கை குழந்தை வச்சுக்கிட்டு இருக்க அம்மாங்க, பெரியவங்கள பார்த்துக்கிட்டவங்க, சில வீட்டில் இருக்கக்கூடிய விமென்ஸ், அப்புறம் பார்ட் டைமாக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறக்கூடிய இன்றைக்கி நம்ம காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸோ, இல்லாட்டி ஏற்கனவே ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்கேன், அந்த வர சேலரி பத்தலை, இன்னொரு சேலரி எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவங்களோ, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ்ஸு லேடிஸோட ஜென்ட்ஸ் தான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இறங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மந்த்லி 50,000 கிட்ட நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் 15,000 to 25,000 கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி டெய்லி அதோடைய அட்லீஸ்ட் அதில் ஒரு 1 hour to half an hour அதை ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே தான் கொஞ்சம் டெய்லி ஒரு அமௌண்ட் கையில் பார்க்க முடியும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரீசெல்லிங்னால் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பொருளை ரீசெல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு நைட்டி ரீசெல் பண்ண போகிறீங்களா, சுடிதார் ரீசெல் பண்ண போகிறீங்களா, சாரீ ரீசெல் பண்ண போகிறீங்களா, ஜுவல்லரி ரீசெல் பண்ண போகிறீங்களா, இப்போல்லாம் வந்துட்டு சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் ரீசெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிச்சன் ஆர்கனைசிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ரீசெல்லிங்கில் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் எந்த பொருளை ரீசெல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பயங்கர தெளிவாக ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துக்கணும். அண்டு ரீசெல்லிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது ரீசெல்லிங் அப்படின்னாலே இது கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் தாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்க போகுது. அமௌண்ட் ட்ரான்சாக்ஷனோ, உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே இது ஆன்லைனில் தான் இருக்க போகுது. ரீசெல்லிங் அப்படிங்கிற வேர்டுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்துடலாம். ரீசெல்லிங் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி விற்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரு பொருள் நம்ம வாங்க போகிறதே கிடையாது. ஆக்சுவலாக ரீசெல்லிங் பிஸ்னஸில் பெரிய பெனிஃபிட் என்னென்னா, ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஹோல்சேலர்கிட்டேயோ மேனுஃபேக்சர்கிட்டேயோ போய் ஒரு 10,000 25,000 ஒரு முதலீடு போட்டு எந்த ஒரு பொருளையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வாங்கின பொருளை நம்மளுடைய இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸும் தேவையில்லை. சப்போஸ் நம்ம வாடகைக்கு ஒரு இடம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வாடகைக்கு இடத்துக்குரிய வாடகையும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரீசெல்லிங் பிஸ்னஸாலே 0 இன்வெஸ்ட்மெண்ட், ₹1 கூட முதலீடே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான் ரீசெல்லிங் பிஸ்னஸ். இப்போ எப்படி ஹோல்சேலர் மேனுஃபேக்சரிங் அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் வந்துட்டு நிறையா ஆட்ஸ் ரன் ஆகும், பார்த்துருப்போம். ரீசெல்லர்ஸ் மோஸ்ட் வாண்டட், ஆக்டிவ் ரீசெல்லர்ஸ் வெல்கம், நிறைய ஆட்ஸ் ரன் ஆகும், பார்த்துருப்போம். அவங்ககிட்ட நீங்கள் டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணலாம். அதுமாதிரி உங்கள் பொருளை நான் வந்துட்டு ரீசெல் பண்ணலான் இருக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேஜை வந்து செக் பண்ணுங்கள், எப்படி உங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இவங்க வந்துட்டு ஸ்கேம் எதுவும் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்களா, இவங்களோட ஃபீட்பேக்கு எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் கேட்குற கொஷினுக்குலாம் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும் இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பராக கிளியர் பண்ணிக்கிட்டு இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க டெய்லி வந்துட்டு ஒரு சில கேட்டலாக்ஸ் வந்து இமேஜ் ஷேர் பண்ணுவாங்க வித் டிஸ்கிரிப்ஷன். அவங்களோட டிஸ்கிரிப்ஷனும் அதிலே போடுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 பீஸ் சுடிதார் போடுறாங்கன்னா அந்த சுடிதார் வந்துட்டு என்ன கிளாத்து, காட்டன் அனார்கலியா இல்லை ராயன் சில்கா, ஸ்பேஸ் சில்க், அது மாதிரி என்ன மெட்டீரியலு, 2 பீஸ் செட்டா, அதுக்கப்புறம் 3 பீஸ் செட்டா. 2 பீஸ் செட்னால் டாப்பும் பேண்ட்டும் வரும். 3 பீஸ் செட்னால் டாப் பேண்ட் ஷால் இது 3 சேர்ந்து வரும். இதுக்கு என்ன அமௌண்ட்டு, இப்போ 2 பீஸ் செட் அப்படின்னா 499 இல்லை 599 அந்த மாதிரி வரும். அது மாதிரி அது டிஸ்கிரிப்ஷனில் அந்த உங்கள் கேட்லாகில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்கணும், சரிங்களா? எப்படி நம்ம இன்ஸ்டாகிராமில் உங்களோட நேம் வச்சு நீங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிப்பீங்க, அது மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு புது நேம் நீங்கள் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வச்சுக்க மாதிரி காட்டன் த்ரெட்ஸோ இல்லை ஆடை உலகம்,
அந்த மாதிரி நிறையா இப்போது நிறைய புது நிறைய வித்தியாசமாக யூனிக்கான நேம்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லை ஃபேஸ்புக்கு ஐடியோ ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர கேட்லாக் இமேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி இமேஜஸாக அப்லோட் பண்ணாலும் சரி, அதை ஒரு ரீல் மாதிரி எடிட்டில் போய் இன்ஷாட்டில் போய் அது ஒரு ரீல் மாதிரி ஸ்லைட் ஷோலாம் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரீல் மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான பேக்ரவுண்ட் இமேஜஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணும்போது அவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் ரீலுக்கு கீழே வந்துட்டு பேஸ்ட் பண்ணி, இதில் மெயின் திங் என்னென்னா, மறக்காம நோட் பண்ணிக்கோங்க, இதில் மெயின் திங் என்னென்னா, இப்போது ஒரு சுடிதாரோட விலை வந்துட்டு 350 ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 30 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து அந்த சுடிதாரோட விலை வந்துட்டு 350 ரூபா, யாருமே ரவுண்டாக 50 ரூபா போட மாட்டாங்க, 349 ரூபா அப்படின்னு போடுவாங்க. ப்ளஸ் ஷிப்பிங் போடுவாங்க. ஒரு சில வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்னு போடுவாங்க. சரியா? இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 349 ரூபாய்க்கு எரேஸ் பண்ணிவிட்டு 399 அந்த மாதிரி போடலாம். போட்டுட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் ப்ளஸ் ஷிப்பிங்கோ இல்லை ஃப்ரீ ஷிப்பிங்கோ போடலாம். சும்மா ஒரு சில வந்துட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்னு போடுவாங்க. ஆனால் அந்த ஷிப்பிங் அமௌண்ட் வந்து வாங்க தான் செய்வாங்க. சரியா? 399 போட்டுட்டு ப்ளஸ் ஷிப்பிங்னு போட்டுட்டு இப்போ ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பிஜிஎம் ஆன்லைன் ஷாப்பிங் அதுமாதிரி கொஞ்சம் ட்ரெண்டிங்கான 5 ஹேஷ்டேக் கொடுத்துட்டு இந்த இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அது போக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் ஆட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு இந்த கேட்லாக் டிஸ்கிரிப்ஷன்லாம் சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அதில் வந்துட்டு உங்களோட ப்ரைஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சென்ட் பண்ணுங்கள். அதில் சென்ட் பண்ணி இப்போது அதில் உங்களுக்கு பிடிச்சி போய் யாராவது ஒருத்தவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களோட வீட்டு அட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு அவங்களுக்கு எந்த அட்ரஸ் டெலிவரி பண்ணணும் எல்லாமே தெளிவாக டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வாங்கி அவங்களோட ஹோல்சேலர் மேனுஃபேக்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டு அட்ரஸில் வந்துட்டு உங்களுடைய பிராண்ட் நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட பிராண்ட் நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவங்க அதை வந்துட்டு அந்த ஆர்டர் வந்துட்டு ஹோல்சேலர் கிட்ட கொடுத்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உங்களுடைய கிட்ட வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட கஸ்டமர் வந்துட்டு சென்ட் பண்ணிக்க சுடிதார் வந்துட்டு அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி ஹோல்சேலர் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. சரியா? இந்த கலர் சுடிதார் என்னோடய கஸ்டமர் கேட்டிருக்காங்க, இது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குதா, எந்த சைஸில் அவைலபிளாக இருக்கா மறக்காமல் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கஸ்டமர் கிட்ட வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கணும். சரியா? இவ்வளோதாங்க ரீசெல்லிங் பிஸ்னஸ். ரொம்ப கசகசன்னு பேசாமல் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய சொல்லணும், நிறையா பேசலாம். நான் வீடியோ வந்து ரொம்ப போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெல்லிங் பிஸ்னஸோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணேன், எப்படிலாம் ஓவர் கம் பண்ணி வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்மளோட ரீசெல் ஆகும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் பயோவில் வந்து நம்ம வாட்ஸ்அப் ரீசெல்லிங் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 80-85 ரீசெல்லர் கிட்ட நம்மக்கிட்ட இருக்காங்க. எல்லாமே ஆக்டிவ் ரீசெல்லர்ஸ் தான். நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.